இப்போ வந்து நான் ஐப்ரோ வரைய போகிறேன். ஐப்ரோஸே நான் பண்ணியிருக்க மாட்டேன். என்னோட ஐப்ரோ லைக் ரொம்ப டிஃபைனாக அப்படி தெரியாது. ஏன்னா நான் ஐப்ரோஸ் பண்ணுற பழக்கம் எனக்கு இல்லை. இப்போ நான் வந்து இந்த மெப்ளைனோட இது நியூவாக நான் ட்ரை பண்ணுறேன். பிஎஸ்சியோட பவுடர் கிட்ட ட்ரை பண்ணேன். பட் இது இப்போ நியூவாக டாட்டூ ப்ரோ அப்படின்னு மெப்ளைனில் கிடைக்குது. ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அதனால நான் இதை ட்ரை பண்ணுறேன். எனக்கு மேக்ஸிமம் எனக்கு இவ்வளோ நேச்சுரலாக காட்ட முடியுமோ எனக்கு அதான் பிடிக்கும். நான் ட்ராமாட்டிக்காக இருந்தால் எனக்கு பிடிக்காது. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஐப்ரோஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஐப்ரோஸ் ட்ரா பண்ணோன்னே ஏதோ நான் ஐப்ரோஸ்லாம் பண்ணுற ஒரு ஃபீல் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஐப்ரோவை மேட்ச் பண்ணி அப்படி இப்படி ட்ரா பண்ணுவேன். அதுதான் போதும். அதுவும் எனக்கு இந்த கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே எக்ஸ்ட்ராஸ் இருக்கும். அதனால் நான் அப்படியே பட்டையாக மேட்ச் பண்ணுவேன். நான் சொல்கிறது நான் ரேசர் கூட போட மாட்டேன். அது இருந்துட்டு போட்டோன்னே நான் விட்டுருவேன். அதனால் அதை அப்படியே மேட்ச் பண்ணுவேன். அப்படியே வரைஞ்சிட்டேன் பாருங்கள். நாங்கள் இவ்வளோ எக்ஸ்ட்ராஸ் இருந்தது. பட் நான் அப்படியே அங்கே டார்க் பண்ணிப்பேன். அதை அப்படியே மேட்ச் பண்ணி டார்க் பண்ணிப்பேன். அது என்னமோ எனக்கு ஐப்ரோஸ்லாம் நடுவில் வந்தது, அதெல்லாம் எடுக்கிறனால தான் நம்ம ஒரு மாதிரி இருக்குமோன்னு எனக்கு தோணுது. தெரியல. நான் புதுசாக எதுவும் எனக்கு ட்ரை பண்ணுறது இல்லை.